ஜெபம் செய்வோம். மகா மேன்மையும் மாற்றமே நிறைந்த எங்கள் சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாயிருந்து வழிமுறைகளாக எங்களுக்கு இந்த சந்ததி வழி எடுத்துக் கொண்டு வருகிறேன் யாக்கோபின் சந்ததியாக இந்த உலகத்தில் எங்களை நடத்தி வருகிற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தூய பிரசன்னத்தினால எங்களை எல்லாரையும் நடத்தி கொண்டு வருகிறேன். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக கடந்த காலங்கள் முழுமையாய் கத்திரங்களை பொறுப்படுத்தங்களை பாதுகாத்துக் கொண்ட தெய்வுக்காக நன்றி பாராட்டுகின்றோம். பலவிதமான இடர்பாடுகள், கஷ்டங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், துயர்கள் எல்லாம் நாங்கள் சந்தித்தாலும் அவை எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொண்டு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலுமே நாங்கள் வழிபட எங்களை கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நீர் மறைத்து வழிபட எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரை போற்றுகிற வண்ணமாகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக அனைவரும் எழுதிருந்து பாமாலையிலே 21வது பாமாலை பாடுவோம். பாமாலை 21வது பாமாலை.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குள்ளதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிளைத்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நம் முன்பாக வைத்து நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினால் அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்த தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனில் ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திருக்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவசரத்தில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கேட்பதுள்ள இருதயத்தோடு அறிக்கிற வேத வசனம் தற்பல வாக்குகளில் நம்மை ஏவுகிறது. ஞாபகாலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிறது வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக் கொண்ட மேன்மையான காரணங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த படைப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை இருக்கிறது நமது விசேஷ கடமையமாயிருக்கிறது. ஆகையால் நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ் சத்தத்தோடும் பரமகிருபாசனத்தோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்லுங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கிற பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாம் உம்முடைய வழியில் விட்டுக் விளைந்து போனோம். எங்களை இறைத்தன் யோசனைகளுக்கும் பொறுப்புகளுக்கும் மிகவும் இடையில் நடந்தோம். அது கஷ்டக்கட்டளைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தக்கவைகளை செய்யாமல் செய்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனுக்கு எதிராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதன் கருணை செய்த வாக்கு தத்தங்களின்படி நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிறவர்களை செயற்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நான் என் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்ல தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவர்கள் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கும் பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிரைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் மரணச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தின் மெய்யாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதுக்கு பிரியமாயிருக்கவும் இனிமையோடு இருக்கும் நாளல்லாமல் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நம்மையான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை மரணச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம்.
பரமனக்குங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அனல் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் விடுவர்களே. ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதாகாலங்களிலும் உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
சபையார் அமர்கள். இப்பொழுது திருமுறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பகுதி ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 முடிய. ரூத் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 முடிய. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடைய வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனமாய் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாள். நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை. சுவிசேஷ பாடம் வாசிக்க அனைவரும் நாம் எழுந்து நிற்கவும். லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 42 வசனங்கள் முடிய. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 வசனங்கள் தொடங்கி. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென்.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உட்பவித்து பிறந்தார். பந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமனிடத்துக்கு ஏறி சர்வ வல்லமையாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்தில் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்திரலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளை ஈடும். பராபரனே, எங்களை இருத்தை சுத்திகரியும். சமாதானத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரர் மேக சிந்தை விரும்புகிறமாகிய கடவுளே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சுவாதீனம். தேவனை தஞ்சமாய் கொண்டிருக்கிற முதலியாளாக நாங்கள் எந்த விரோதடி வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் எல்லா பிரயாத்தங்களில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவ கிருபைக்காக நாம் ஜெபம் செய்வோம். சர்வல்லமிழத்தே தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்த எல்லாவற்றுடைய ஆளுகளை நடத்தி வர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
குருமாருக்காகவும் சபையாருக்காகவும் ஜெபம் செய்வோம். மகாதேசியங்களை செய்கிற சர்வவல்லம் நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையில் ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணியவர்கள் மேல் ஓய்ப்பை செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்து மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒரு பெட்டு நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவர்கள் செய்வேன் என்று வாக்கருள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாளாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையே சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து பாமாலை 208வது பாமாலை பாடுவோம். பாமாலை 208வது பாமாலை. ஜெபம் செய்வோம். ஆண்டவர் இம்மாதத்தின் கடைசி ஓய்வு நாளையும் நமக்கு தந்ததுக்காக இந்த நாளிலேயும் நம்முடைய அனைத்து ஜெபங்களையும் கேட்டவராக நம்முடைய வாழ்க்கையிலே பதிலை தந்து ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கவும் அவர் தருகிற ஆன்மீக மன்னாவை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் அவருக்கு வாழ நம்மை நாமே ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்த்துவோம். அருளாத நாமமதி முழுமனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவா நடுவில்
எழும்பிடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் இதயம் தோறும் நீனோரின் ஆதரவும் அவரே இதயம் தோறும் நீனோரின் ஆதரவும் அவரே கதறல்கள் கேட்டிடுவார் தவறாமல் அழைத்திடுவார் கதறல்கள் கேட்டிடுவார் தவறாமல் அழைத்திடுவார் அருளாத நாதனமில் ஒரு மனமா உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். ஆமென். எங்கள் எல்லாருடைய கதறுகளையும் மீதாமை கேட்டு எங்களை அரவணைத்து எங்களை வாழ்வுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் செய்கிறவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் வழிநடத்தின கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பாராட்டின எல்லா தெய்வங்கள் எல்லாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவனுடைய சுத்த கிருபையும் அவரை வழிநடத்தலும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடினாலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பல சறுக்கல்கள், பல இடர்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், கண்ணீர்கள், இடர்பாடு மத்தியில் கூட ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய கண்ணீரையும் துடைத்து நம்மை பலப்படுத்தி நம்ம எல்லாரையும் தேய்ச்சி இந்த உலகத்திலே அவர் நம்மை வாழ வைத்து நடத்தி கொண்டு வருகிறார். வேதம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கருத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொல்கிறார். உதவிகளை தருகிறவர் பரத்திலிருந்து இந்த உலகத்திலே நமக்கு உதவிகளையும் ஒத்தாசைகளை தந்து நம்மளை தேய்ச்சி கொண்டே வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து கொடுப்பார் என்று. அவருடைய கிருபை என்றும் உள்ளது தாவீது சொல்கிறார். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஒவ்வொரு பாடல்களிலேயும் தாவீது ஆண்டவரை குறித்து புகழ்ந்து பாடி ஆண்டவரிடத்திலிருந்து பல நன்மைகளையும் பல ஈவுகளையும் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் ஆதரவுகளை பெற்றுக் கொண்டு வருகிறதை நாம் எண்ணி பார்த்து அவர் எப்படி புகழ்ச்சியாய் பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி போற்றுகிறார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கிருபையாக உதவிகளை செய்து ஒத்தாசைகளை செய்து நம்முடைய ஒவ்வொருவருடைய மூச்சிலேயும் ஒவ்வொருடைய நடவடிக்கைகளையும் நம்முடைய வாழ்க்கையுடைய சிந்தைகளையும் எடுக்கிற முயற்சிகளையும் ஆண்டவர் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்திலே சாட்சிகளாக அமர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வ பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் இம்மட்டுமாக நடத்தி வந்ததற்காக ஆண்டவருக்கு எல்லா துதிகளையும் தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போமாக. உலகத்திலே வாழ்ந்து வருகிற நம்ம எல்லாருக்கும், உலகத்திலே நடந்து வருகிற நம்ம எல்லாருக்கும், அது குடும்பமானாலும் சரி, ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, பல நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற
பல இல்லங்களை, பல துன்பங்களை, துயரங்கள் எல்லாம் நாம் பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறது? ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தாக்கம் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் சந்தித்துக் கொண்டே வருகிறது? என்னுடைய குடும்பங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய பெற்றோர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எவ்வளவுதான் அதிகமாக முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டே இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்களிலும் போராட்டங்களிலும் துன்பங்களிலும் நாங்கள் சகித்துக் கொண்டே தான் இருக்க வேண்டியது இருக்கிறது. இது எங்கள் வாழ்க்கையில தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறதா? எப்பொழுது எங்கள் வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும்? எப்பொழுது என்னுடைய குடும்ப வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும்? எப்பொழுது என்னுடைய படிப்பினுடைய வாழ்க்கையில வளர்ச்சியில உயர்வு கிடைக்கும் என்கின்ற பல விதமான யதார்த்தமான நிலைமையில இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இரவு நாம் தூங்கி விழித்து காலை எழுந்து பார்த்து கொள்ளலாம் இன்றைய நாள் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு பெரிய அச்சம் நமக்குள்ளாக இருக்கிறது, ஒரு பயம் நமக்குள்ளாக இருக்கிறது. என்ன நடக்க போகிறது என்றே நமக்கு தெரியாமல் பல நேரங்களிலே எந்த விதமான நோக்கமும் திட்டமும் தீர்மானம் இல்லாமல் இந்த உலகத்துக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கிறோமே. என்ன காரணம்? இந்த உலகத்திலே பல நிலைகளிலே நான் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல வளர்ச்சிகளை பெற வேண்டும், முன்னேற்றமான காரியங்களுக்காக நான் செல்ல வேண்டும் என்கின்ற பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நாம் ஏறிக்கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பின்னடைவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. பல தளர்வுகள் வந்து கொண்டிருக்கிறது, பல சரிவுகளும் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? மனிதர்கள் தான் பலவீனமானவர்கள், போராட முடியாது. யாரிடத்திலும் சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனால் என்ன செய்வது? ஒரு இடத்துல நாம் ஒரு நபர்களை சந்தித்து பார்த்து இது எங்கள் வாழ்க்கையில பல சறுக்கல்கள் வந்துவிட்டது, இதிலிருந்து நாங்கள் எழ வேண்டும் என்று நாங்கள் யாராவது உடைய கரங்களை கொடுத்து எங்களை தூக்கி நிறுத்துங்கள் என்று நாம் கேட்கும் பொழுது அவர்கள் நம்மை விட பலவீனமாக இருக்கிற ஒரு காரணத்தினாலே, நமக்கு உதவிகள் செய்ய முடியாத ஒரு காரணத்தினாலே அவர்களும் சோர்வடைந்து விடுகிறார்கள். அவர்கள் நமக்கு உதவி செய்ய முடியவில்லை, ஒத்தாசையாக இருக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று, எப்படி போகிறது என்றே நமக்கு தெரியாது. ஆனால் இவையின் மத்தியிலேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். இது நடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும், நடந்து போகிற ஒவ்வொரு பாதையிலையும் அவருடைய பிரசனம் எப்படி இருக்கிறது, அவருடைய பிரசனத்தை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அதிகமாக நாம் பெருக்கிக் கொள்ள முடியும், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வளர்த்துக் கொள்ள முடியும், எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இன்னும் நாம் நம்பிக்கையோடு கூட வாழ முடியும் என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுதினமான வாழ்க்கையில பல இன்னல்களையும் பல சந்திப்பான காரியங்களையும் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் டாக்டர் சொல்கிறார், நீ பயப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ திக்கற்ற நிலையில் இருக்க வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கின்ற அந்த உரிமைக்கான நம்பிக்கையை உன் வாழ்க்கையில் என்றைக்கு வைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையை நீ துவக்குகின்றாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வதற்கு நான் காத்திருக்கிறேன். நீ இப்பொழுது சொல்லப்படும் உண்மையாய் சொல்லப்படுகிற என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உண்மை வந்து பழிக்கும் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீங்கள் ஆண்டவர் கிட்ட அதிகமாக கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. அவர் அதோடு அவ்வளவாக எதிர்பார்க்கவும் இல்லை. உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது ஆண்டவருடைய சத்தத்திற்கு, ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி சாய்த்து அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் நடக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்குள்ளாய் நடக்க வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும், நேர்மையாய் நடக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை தவிர நான் வேறு எங்கேயும் நடத்தில் நான் உங்களை கேட்கிறேன். உன்னிடத்தில் நான் காணிக்கை எதிர்பார்ப்பது கிடையாது, உன்னிடத்தில் நல்ல வெகுமதிகளை நான் எதிர்பார்ப்பதும் கிடையாது. ஆகினாலே உன்னிடத்தில் நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்று, நீ என் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறவர்களை நீ கடைபிடித்து நடப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-14 முடியுள்ள வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. எங்கே நீங்கள் நானும் தவறி விடுகிறோம்? எங்கே உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பாதை கிடைக்காமல் போய்விடுகிறது? என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுகள் எல்லாம் இன்னைக்கு தட்டி பறிக்கப்படுகின்றன? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அழுகைகளும் பள்ளத்தாக்கினுடைய பலவிதமான வறட்சியான வாழ்க்கையும் ஏன் ஏற்படுகிறது? எல்லாருடைய வாழ்க்கையிலும் தான் நடைபெறுகிறது, என்னுடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகிறது. ஆனால் மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன?
பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் இந்த நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில, கடவுள் மீது நம்பிக்கையை வைத்து வாழ்கிற வாழ்க்கையில அவை எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ள, தாங்கிக் கொள்ள ஆண்டவர் உலகத்திலே நமக்கு உதவியும் ஒத்தாசம் தருகிறார். அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில கொழுந்து விட்டு எரிகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய கடன்களை பிடித்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன், திகையாதே கலங்காதே என்று சொல்கின்ற அந்த வார்த்தை, கொழுந்து விட்டு எரிகிற வார்த்தை இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகின்ற எல்லா நேரங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவர் உங்களிடத்திலிருந்தும் எனக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வைப்பாயாக, நான் சொல்லுகிறத வார்த்தை மூலியமாக நீ நம்பிக்கை வைப்பாயாக என்கிற வார்த்தை கொண்டுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் என்பதை நான் உங்களோடு கூட சொல்லிக்கிட விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாகத்தான் ஒருவேளை இந்த ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 9லிருந்து 16 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்டோம். திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 9லிருந்து 16 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரிந்தாலும் கூட அந்த சம்பவத்தை மீண்டுமாக நாம் திரும்பி பார்த்து இதிலே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தின் வழியாக, நிகழ்ச்சி வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி பேச வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை சுருக்கமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவே இந்த நாளிலே இதற்கு நான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்கின்ற ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். Trust in God, trust in Jesus, believe in God, don't worry about it அப்படிங்கிற ஒரு தலைப்பு இந்த 2 திருமறை பகுதிகளுமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஏன் இந்த சூழ்நிலையெல்லாம் வந்து விடுகிறது என்கிறதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது, ஒரு மனிதனை இந்த உலகத்தில் எது நசுக்குகிறது, ஒரு மனிதனை இந்த உலகத்துக்குள்ளாக ஒரு மூலையில் கொண்டு போய் உட்கார வைப்பது என்ன, யார் சொன்னாலும் கேட்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு சமூகத்தில் நம்மால் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய காரணம் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, சாலமோன் ஞானி நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு வசனம் உண்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 25ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு புற்று ஈசலை போல அதிகமாக வளர்ந்து கொண்டே ஒரு மனிதனை ஒரு மூலைக்கு கொண்டு போய் உட்கார வைத்துக் கொள்வதற்கு காரணம் என்ன என்று சாலமோன் ஞானி கண்டுபிடித்து, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும், அந்த கவலை அவனை நசுக்கும். என்ன கவலை? அப்படி எப்படிப்பட்ட கவலை ஒரு மனிதனை நசுக்குகிறது, எப்படிப்பட்ட ஒரு கவலை ஒரு மனிதனை சுக்குநூறாக மாற்றுகிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது வேதத்திலே பல விதங்களிலே அதற்கு விளக்கங்கள் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை தனிப்பட்ட மனிதனில் ஏற்படுகின்ற கவலை, ஒரு மனிதன் தன்னுடைய உடலை குறித்ததான ஒரு கவலை, ஒருவேளை இன்றைய காலகட்டத்தின் அடிப்படையில் என்னுடைய சரீரம் நல்ல முறையாக இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உடலை பற்றிதான கவலை வந்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் குடும்பங்களை பற்றிதான ஒரு கவலை, கணவன் மனைவியை பற்றியும், மனைவி கணவனை பற்றியும், கணவன் மனைவி பிள்ளைகளை பற்றிதான ஒரு கவலை அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய குடும்பமுடைய சூழ்நிலை என்பது இதோடு கூட முடிந்துவிடும் போல தெரிகிறது. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, எதிர்காலத்தில் நம்ம எப்படி நாங்கள் வாழ போகிறோம், எங்களுடைய குடும்பம் இப்படி பின்னிட்டு தான் போய்விடுமா, இருக்கு வாழ வாழ என் வாழ்க்கையெல்லாம் பின்னிட்டு போய்கொண்டிருக்கிறது. சற்று அதிகமாக முயற்சி எடுத்து வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், முயற்சி எடுக்கிறோம், திட்டமிடுகிறோம், தீர்மானிக்கிறோம். ஆனால் கூட எங்களுடைய குடும்பங்களிலே வாழ்க்கையினுடைய பின்னடைவுகள் எங்களுக்கு சறுக்கலாக வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கவலை. கணவனை பற்றிதான மனைவிக்கு கவலை, மனைவிக்கு பற்றிதான கணவனுக்கு கவலை, 2 பேருமாக சேர்ந்து பிள்ளைகளை பற்றிதான கவலை.
இன்னைக்கு ஒரு மனிதன் முழுமையாகவே ஒரு 175% ஒரு மனிதனை மூளைக்கு கொண்டு போய் உட்கார வைப்பது அவன் தன்னுடைய தொழிலை பற்றிதான கவலை, தன்னுடைய வியாபாரத்தை பற்றிதான ஒரு கவலை, தன்னுடைய பிள்ளைகளை பற்றிதான ஒரு கவலை, திருமணம் நடக்கவில்லை என்கின்ற ஒரு பெரிய கவலை, பிள்ளைகளிலே என்கின்ற ஒரு கவலை, பிள்ளைகளால் படிக்க வைக்க முடியவில்லை என்கிற ஒரு கவலை, நிர்வாகத்தில் நல்ல நிர்வாகம் நடத்த முடியவில்லையே என்கிற ஒரு கவலை, இவ்வளவு அதிகமாக நான் கடன் வாங்கிவிட்டேன், கடனை கட்டி முடிக்கப்படவில்லையே, எப்படி கடன் கட்டி முடிப்பது, எப்படி என்னுடைய வீட்டு கடனை கட்டி முடிப்பது, என் பிள்ளைகளுடைய கடனை எப்படி கட்டி முடிப்பது? காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் நிமித்தமாக எந்த வேலைக்கும் செல்ல முடியவில்லையே, வேலைக்கு சென்றாலும் வேலை கிடைப்பதில்லையே, வேலைக்கு போனால் வருமானம் கிடைக்கவில்லையே, வருமானம் கிடைத்தால் போதுமானதாக இல்லையே, போதுமானதால் வருமானத்தால் குடும்பத்தை சமாளிக்க முடியவில்லை என்ற ஒவ்வொரு கவலையும் ஒவ்வொரு மனிதனையும் இன்றைக்கு நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. Trust in God. இவ்வளவு கடினமான ஒரு பாதையிலேயும் ஒரு கரடுமுரடான பாதையிலே கொள்ளுகளிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறோமே, இந்த நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட கர்த்தர் உங்களை என்னையும் காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறார். மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும், நசுக்கும், மேலே வர முடியாது. என்றைக்குதான் வாழ்க்கை உயர்வு என்கின்ற ஒரு மூலையில கொண்டு போய் கவலை கொண்டு போய் நிறுத்திவிடும் என்று சாலமோன் யாரால் சொல்கிறார். அதற்கு மேலாக நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நம்முடைய வாழ்க்கையில நெகட்டிவ் வேர்ட், நெகட்டிவ் ஆட்டிடியூட் நம் வாழ்க்கை இருக்கக்கூடாது. பாசிட்டிவாக சிந்திக்கக்கூடிய வார்த்தை. என் வாழ்க்கையில கவலை என்பது மூளையில் உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறது, இனி நான் மூளையில் உட்கார மாட்டேன். என் வாழ்க்கையில சம்பாத்தியம் குறைவா இருக்கிறது, இந்த சம்பாத்தியத்துடைய குறைவைகளை வைத்துக் கொண்டு நான் விரைவாக முயற்சி எடுக்கக்கூடிய இன்னும் 2-3 வேலைகளை நான் கண்டுபிடித்து அதில் நான் வருவாயை உருவாக்கிக் கொள்வேன் என்கின்ற வார்த்தை உருவாக்கி கொண்டு கடவுள் என்னோடு பொழுது செயல்படுகிறார் என்கிற ஒரு நம்பிக்கையான, ஒரு நங்கூரம் போல, ஒரு கூர்மையான ஒரு வார்த்தை கொண்டு இந்த உலகத்தில் நம்பிக்கை அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சாலமோன் ஞானி சொல்கிறார். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாகும். ஆதரவாக இருந்தவைகளை சாதகமாக மாற்றக்கூடியது கடவுளுடைய வார்த்தை. குழியிலிருந்து மேலே எழுந்து வரக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை தருவது கடவுளுடைய வார்த்தை. கண்ணீரிலிருந்தும் பாடலிருந்தும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கொண்டு வரக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. எப்படி ஒரு கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து, ஒரு கவலை நிறைந்த ஒரு பிரச்சனையிலிருந்து, ஒரு கவலை நிறைந்த பாடலிலிருந்து பிரிக்கப்பட்டு ஆளப்படுகின்ற ஒரு தனிமனித ஒரு வாழ்க்கையிலிருந்து நல் வார்த்தைகளை கொண்டு எப்படி ஒரு பெண்மணியானவள் இந்த உலகத்துக்குள்ளாக கடவுளுடைய ஒத்தாசையோடு கூட நம்பிக்கையோடு கூட வந்தார் என்பதுதான் முதலாவது திருமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 நாம் 17-18 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்டோம். பக்கம் 335. வேதம் இருக்கிறவர்கள் திருப்பிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ரூத்தின் சரித்திரம் நன்றாக உங்களுக்கு தெரியும். ரூத்தின் சரித்திரத்துடைய பின்னணியும் உங்களுக்கு நன்றாக தெரியும். கவனியுங்கள், நான் சொல்லுகின்றேன். ரூத்தினுடைய சரித்திரம் ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு வாழ்க்கையுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளவு, குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற சுக்குநூறாக உடைந்த ஒரு அனுபவம். ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை யாருக்குமே நடைபெறக்கூடாது, இப்பேற்பட்ட சம்பவம் எந்த குடும்பத்திலும் நடக்கக்கூடாது என்கிறதை பற்றியெல்லாம் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சம்பவங்களை பற்றியும் கவலைகளை பற்றி வருகிற பொழுது ஒரு தனி மனிதனும் ஒரு பெண்ணும் ஆணும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், என் வாழ்க்கையில் நடந்ததை போல இன்னொரு துரோகிக்கும் கூட வரக்கூடாது, என் வாழ்க்கையில் நடந்ததை போல என் எதிரிக்கும் வரக்கூடாது, என் வாழ்க்கையில் நடந்தது போல என் வீட்டினுடைய அருகாமையில் இருக்கிறவங்க வந்துவிடக்கூடாது, என் வாழ்க்கையில் நடந்தது போல என்னுடைய நண்பர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை அடிக்கடி நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லவா? அதே போலதான் ரூத்துடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது. என்ன நடைபெற்றது? இளம் வயதிலேயே அவளுக்கு திருமணமானது. திருமணம் ஆனவுடனே கணவனால் இறந்து போய்விட்டார். இளம் வயது விதவை. இரண்டாவது துறை சாலமோன் ஞானி சொல்வது போல ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை நசுக்கும் என்று சொல்வதை போல அதை மாற்றுகிற ஒரு பெண். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லக்கூடிய ரூத்தின் வரலாற்றுடைய சரித்திலிருந்து
நாம் பார்க்கிறோம். திருமணம் நடந்தது, கணவன் இறந்து போய்விட்டார், மீண்டும் அந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்கின்ற நகோமி சொல்கிறார், போய்கொள், மீண்டும் அவன் வாழ்க்கை புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து வருவாயாக, உங்களுடைய உறவினரோடு கூட சேர்ந்து கொள், நண்பரோடு கூட சேர்ந்து கொள், மறுபடியும் நான் போகின்ற என்னுடைய பெற்றோருக்கு நான் போக விரும்பவில்லை, என்னுடைய மோக தேசத்தில் இருந்து ஒரு குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வாயாக, மீண்டுமாக நான் குழந்தை பெற்று அந்த குழந்தை வளர்ந்து உனக்கு திருமணமாக கொடுப்பதற்கான வயது வாழ்க்கை எனக்கு நம்பிக்கை இல்லை. வேதம் தெளிவாய் சொல்கிறது. 12 வசனத்தை வாசியுங்கள். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 12 வசனம். என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். ஒவ்வொரு வசனத்திலும் படித்து பார்த்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கலாம். வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். என் மக்களே, நீ என்னை பின்பற்றி வர வேண்டாம். உன் சகோதரி இந்த இடத்தை விட்டு தன்னை ஊருக்கு திரும்பி போனது போல நீயும் திரும்பி போங்கள். என் பின்னே வர வேண்டாம், திரும்பி போங்கள். உங்கள் ஊருக்கு திரும்பி போய்விடுங்கள். என்னை பின்பற்றி வர வேண்டாம். நீங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில் மறுபடியும் எனக்கு கிடைக்காது, உங்களுக்கும் கொடுக்க எனக்கு வயது கிடையாது. ஆகினாலே என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சேர்ந்தவர், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து என்று சொன்னால் இதோட எதிர்மறை என்ன? இப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு இல்லை. மறுபடியும் நான் திருமணம் செய்ய முடியாது, மறுபடியும் குழந்தை பெற்றெடுக்க முடியாது, குழந்தை பெற்றெடுத்து மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொடுக்க முடியாது. ஆகினால I don't have hope. எனக்கு நம்பிக்கை இல்லை. என் வாழ்க்கையெல்லாம் சுக்குநூறாக உடைந்து போய்விட்டது. என் கணவன் இறந்து போய்விட்டார். என் பிள்ளைகள் 2 பேருக்கு ஒரு திருமணம் செய்து கொண்டேன், அவர்கள் இறந்து போய்விட்டார். இனி நம்பிக்கை இல்லை. திரும்பி போங்கள். நம்பிக்கை இல்லை, வாழ்க்கை இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. என்னை தனியாக விட்டு விடுங்கள். ஆகினாலே உன் சகோதரி ஓர்வாள் அழுது கட்டி முத்தமிட்டு திரும்பி போனது போல நீயும் உன் சகோதரி போல போய்விட வேண்டும் என்று சொல்லப்போது ரூத் சொல்லுகிறார். நல்ல வார்த்தையோ மகிழ்ச்சியாகும். ஒரு கவலை ஒரு மனிதனை சுக்குநூறாக ஒடுக்கிவிடும். அதை உட்கார்ந்து விடக்கூடாது, அதை சாய்ந்து விடக்கூடாது. நம்பிக்கையில் வளர வேண்டும், நல்ல வார்த்தையில் வளர வேண்டும். Trust in God, trust in Jesus, trust in Almighty. உங்களுக்கு வேண்டுமானால் அத்தை நம்பிக்கையிலே, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகினாலே மீண்டுமாக திரும்பி போகணும்னு சொல்லுகின்ற வார்த்தை எனக்கு சொல்ல வேண்டாம் என்று ரூத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசியுங்கள். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம். படியுங்கள். ரூத்து 1:16. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட கூட பேச வேண்டாம், மறுபடியும் எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். என் வாழ்க்கை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ பின்பற்றுகிற கடவுள், நீ வேண்டுமானால் ஒருவேளை அவருக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கலாம், ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். உண்மை பற்றி நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு நீ எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டீரோ அதை விட மேன்மையான ஒரு ஆண்டவர் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஆகினாலே திரும்பி போங்கள், திரும்பி போங்கள். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை, உங்கள் வாழ்க்கை வராது சொல்லுகின்ற விரட்டி அடிக்கின்ற வாழ்க்கையில இனிமேல் அதை குறித்து யாரும் என்னோடு பேச வேண்டாம் என்று ரூத் தன்னுடைய மாநிலத்திலே சொல்லி வாயடைத்து சொல்லுகின்றதாக நாம் பார்க்கிறோம். நல்ல வார்த்தைகளோ மகிழ்ச்சியாகும். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் ஜீவன் என்னோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில் கஷ்டம்தான், என் வாழ்க்கையில் நான் இடம் விதவை தான், என் வாழ்க்கையில் மீண்டுமாய் நாட்டுக்கு போய் சேர முடியாது, என் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, குடும்பம் இல்லை, பிள்ளைகள் இல்லை. ஆனால் என்னுடைய எதிர்காலத்தை எனக்கு மீண்டுமாக திருப்பிக் கொடுப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே எனக்கு பெற்றுக் கொள்ளக்கூடிய சகல ஆற்றலும் உண்டு என்று சொல்லுகிறதை இங்கே நாம் கூத்து சொல்லுகிறதை பார்க்கலாம். என்ன சொல்லுகிறார்? என்னோடு கூட பேச வேண்டாம், நீ போகும் இடத்திலே நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். கடைசியாக சொல்லுகிறார், உம்முடைய கடவுள் என்னுடைய கடவுள். அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இன்றைக்கும் செயலாடி கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த கடவுளாகிய ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை சகல நாட்களிலும் என்னுடைய நுகத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன், அந்த ஆண்டவரை பற்றி நான் தெரிந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஆழம் மிகுந்த ஒரு வார்த்தையை ரூத் இங்கே சொல்லி ஆவியிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகினாலே இதை பற்றி நீ இடத்துல பேச வேண்டாம். இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, மறுபடியும் வாழ்க்கை இன்னும் நம்பிக்கை இருக்கு. நான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் குடும்பமாக இருப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் தேசத்தில் வாழ்வேன், எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நல்ல குடும்பம் எனக்கு அமையும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நல்ல வாழ்வாதாரம் எனக்கு இருக்கிறது, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எதிர்காலம் இருக்கிறது என்கின்ற
பிள்ளைகளை குறித்தால் உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுகிறதுனால யாரும் ஒரு குழந்தையும் அதிகமாக கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கவலைப்படாதீர்கள். ஆகாய பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள். அவைகளை நூற்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை. அவைகளை போஷிக்கிறால் உங்களை நான் போஷியாமல் இருப்பேனோ? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மீறியும் தேடுங்கள், இன்று உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கவலைப்படாதீர்கள். அந்தந்த நாளுக்கு உண்டான கவலை அந்தந்த நாளுக்கு போதும். நாளை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். Because I am with you. நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த நம்பிக்கை ஒவ்வொருடைய தனி மனிதனாக இருக்கக்கூடிய திருச்சபை மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Trust in God. I am trusting in Almighty. I am trusting in Jesus Christ. வசனம் சொல்லுகிறது, 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். இன்னும் அதை விட இன்னொரு படி சொல்லுகிறார். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தார். அப்படி ஏதாவது பிரிச்சுச்சுன்னா கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ரொம்ப உயர்ந்த ஒரு பெண்ணா, உயர்ந்த ஒரு நம்பிக்கை வைத்தவனா, நீ மறிக்கிற இடத்துல தான் நானும் சாவேன். உங்க எங்க அடக்கம் பண்ணாலோ அங்கதான் அடக்கம் பண்ணுவேன். ஒருவேளை நீ முந்திக்கிட்டா இல்ல நான் முந்திக்கிட்டா அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அதற்கு மேலாக என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்து இந்த உலகத்தில் மீட்டெடுப்பார் சொல்கிற ஒரு பெரிய நல் வார்த்தைகளை சொல்லி மகிழ்ச்சியாக்கி உடைந்து போன குடும்ப வாழ்க்கையும் உடைந்து போன சின்னாப்பனமான குறுகி இருக்கக்கூடிய அனுபவங்கள் சம்பவங்கள் ரூத் மீட்டெடுத்துக் கொண்டு வெளியே வந்தபடினாலே ரூத்தினுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக ரூத்தின் சரித்திரம் திருமறையிலே ஏன் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு தெரியுமா? ரூத்தினுடைய விசுவாசம், ரூத்தினுடைய நம்பிக்கை, கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து ரூத்தினுடைய சரித்திரத்திலே வந்து பிறக்கின்றார். நீங்க ஆண்டவரை நாம் வழிபடுகிறோமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, எந்த வழிமுறையில் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார்? ரூத்தின் சரித்திரத்திலே அந்த பிறந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. திருப்பி பாருங்கள், ரூத்தின் சரித்திரம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனம் 4:20. அமிதனாம் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை பெற்றான், போவாஸ் ஓபதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீதுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். நம்பிக்கையின் ஈசாய் என்கின்ற அடிமரத்துடைய வேர் துளிர்த்தது என்பதற்கு காரணம் ரூத்தினுடைய நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கையும் என்னுடைய நம்பிக்கையும் இன்னைக்கு குறைவாக இருக்கலாம். கவலைப்படாது. ஆண்டவர் உங்களிடத்திலும் எங்களிடத்திலும் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், வேற எதையும் எதிர்பார்ப்பதில்லை. என் மீது நீ நம்பிக்கை வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துவக்குங்கள். பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகளை சந்தித்திருக்கிறோம். குறிப்பாக இந்த தொற்று நோய் காலகட்டங்களில் வேலைக்கு செல்ல முடியவில்லை. வேலைக்கு சென்றால் சம்பளம் கிடைப்பதில்லை. சம்பளம் கிடைத்தால் அதிகமான சம்பளம் இல்லை. அதிகமான சம்பளம் கிடைத்தால் குடும்பத்தை வருவாயாக சமாளித்துக் கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு கஷ்டப்படுகிறார்கள். அநேக ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் தன்னுடைய கல்லூரியை விட்டு, தன்னுடைய பள்ளியை விட்டு வேறு வேறு வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார் சொல்கின்ற ஒவ்வொரு செய்தித்தாள்களை நீங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இனி நமக்கு பள்ளியில வேலை இல்லை, கல்லூரியில் வேலை இல்லை, வேறு ஏதாவது நிறுவனத்திலேயாவது வேலை செய்து சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று சொல்கின்ற பல நிறுவனங்களால் மூடிவிட்டது. கல்லூரிகள் மூடிவிட்டது, பள்ளிகள் மூடிவிட்டார்கள். இங்கே போவது பள்ளி நம்பிதான் படித்தார்கள், கல்லூரி நம்பிதான் தன்னுடைய படிப்பை உயர்த்தினார்கள், பிஹெச்டி டாக்டரேட் வரைக்கும் படித்தார்கள். இன்னைக்கு அதை கேட்டபடி வேலை இல்லையே, என்ன செய்வது? வேறொரு கல்வி நிறுவனம் விட்டுவிட்டு வேற ஏதாவது மளிகை கடையிலையோ வேற ஏதாவது கடையிலையோ ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லையோ மார்க்கெட்லயோ போய் இன்னைக்கு வேலைக்கு செய்து சம்பாதிக்கிறார்கள், வேலை தேடிக் கொண்டிருக்கிறார். காரணம் அவ்வளவு கடினமான ஒரு கஷ்டம். இவையெல்லாம் இந்த வாழ்க்கையை நம்ம சந்திக்க வேண்டியது அவசியமாகத்தான் இருக்கு. இருந்தாலும் இவையெல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு மூலையிலே போய் உட்கார்ந்து கொண்டு நாம் கூறிவிடக்கூடாது, அமர்ந்து விடக்கூடாது, எழுந்து நடக்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்துள்ள கவலை அவருடைய நசுக்குமா, நல் வார்த்தைகளோ அவருடைய மகிழ்ச்சியாகும் என்று சொல்கின்ற ரூத்தினுடைய சரித்திரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது, தெய்வம் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நீங்க செய்கிற வேலையில கூட இருக்கிறார், உங்களுடைய பிசினஸ்ல இருக்கிறார், உங்களுடைய தொழிலில் இருக்கிறார், பல துறைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற உங்களோடு கூட இருக்கிறார். இத்தனை மத்தியிலையும் நீங்கள் நாம் செய்ய வேண்டியது
ஒரே ஒரு காரியம், I believe in Jesus. நான் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் நான் விசுவாசிக்கின்றேன், நம்பிக்கிறேன். அவன் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டான், ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டான், ஒரு நாளும் இந்த உலகத்திலிருந்து என்னை புறம்பாக்கி துரத்தி விடவே மாட்டார். அப்படிப்பட்ட சகோதரர் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தினார் என்று ரூத்து சொல்லுகிறார். மறுபடியும் ஆண்டவருக்கு வயல் கொடுக்கப்பட்டது. எந்த வயலில் நெல்லை கொடுக்கினாலும் அந்த வயலுக்கு ரூத் உரிமையாகிறார். எதை சொல்லுகிறார்? அவருக்கு நிலமே இல்லை, குடும்பமே இல்லை, வாழ்வாதாரமே இல்லை. அந்த நெல்லை பொறுக்கிக்கலாமான்னு கேட்கிறார். பொறுக்கிங்க அப்படின்னு சொல்றார். ஒரு காலகட்டத்தில் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரான ரூத். அந்த ப்ராப்பர்ட்டி யார்? ரூத்துடைய ப்ராப்பர்ட்டி. ஒரு காலத்தில் இடமே இல்லை, நெல்லை பொறுக்கிறவர்களுக்கு இடத்தை கடந்து கொடுத்த காரணம் விசுவாசம். நகோமி திரும்பி போகுங்கள் சொன்னார். நான் திரும்பி போக மாட்டேன், உன்னோடு கூட நான் வருவேன். காரணம், என் ஆண்டவரை நான் நெருக்கமாக நான் பிடித்துக் கொண்டேன். ஏதும் சொல்லுகிறது, பயப்படாத என்று, தெரியாதே கலங்காதே, நான் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிற அந்த ஆர்வலான ஒரு நம்பிக்கையான வார்த்தையை நான் சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 42 முடிய உள்ள வசனங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க ஒரு பகுதி சொல்கிறார். மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார், கலங்குகிறார். உங்களை என்னை பார்த்தபடிதான் நான் கேட்கிறார். அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுறோம் இல்லையா? குடும்பத்தை குறித்து கவலைப்படுறோம், நிறைய விஷயங்களை குறித்து நாம் கவலைப்படுறோம். ஆண்டு சொல்கிறார், கவலைப்படாது, கலங்காதே. ஆண்டு எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். அப்படிப்பட்ட வார்த்தையை ஆண்டு மிக தெளிவாக சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு வசனம் இந்த இடத்துல இருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே. என்ன ஒன்று? ஆண்டவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இவை எல்லாமே கவலைப்பட்டு இதில்தான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நடத்தப்பட வேண்டும் என்பதில் மூலம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளிலிருந்து நீ நம்பிக்கையோடு கூட தேவையான ஒன்று, அந்த கடவுளுடைய வார்த்தை மீது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது ஆண்டவருக்கு எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் தருவார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாகமானுடைய அந்த சிறிய நாட்டுடைய தளபதியாருடைய நாகமானுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம். அவனுடைய ஊடகத்திற்கு உதவியாக சொல்லுகிறார். இதை விட எலிசா சொல்லியிருந்தார், நீ வேற காலையை செஞ்சிருப்பீங்கல்ல ராஜாவை, மன்னனே. ஆமா. அவன் என்ன சொன்னார்? ஒரே வார்த்தை சொன்னார், இந்த ஓடுகின்ற யோர்தான் நதியிலே 7 முறை ஸ்நானம் பண்ணால் போதும் என்று சொன்னாரே என்று சொன்னார். எலியா சொன்ன தேவ மனுஷனுடைய வார்த்தையை நாகமான் கேட்டான். கடவுள் மீது நம்பிக்கை வைத்தான், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தான். நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து யோர்தான் நதியிலே அவன் ஸ்நானம் பண்ணான். 7 முறை மூழ்கி எழுந்தான். ஒரு சிறு குழந்தை போல சரீரம் மாறினது என்று வேதம் சொல்கிறது. நம்பிக்கை, விசுவாசம், இவைகளே நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நல் வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சியாகும். நம்பிக்கை என்கின்ற நல்வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியாகும். நல்வார்த்தை என்று சொல்கின்ற எதிர்காலம் நமக்கு மகிழ்ச்சியாகும். நல்வார்த்தை என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த உலகத்திலே பல கவலைகள் எல்லாம் நசுக்கி ஒடுக்கி தூளாக்கி இந்த உலகத்துக்குள்ளாக நம்பிக்கையின் வார்த்தையாக, ஆண்டவருடைய வார்த்தையாக நம்ம இறுக்கமாக பிடித்து வழிநடத்தும் என்று எங்கள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற எல்லாருக்கும் கவலை உண்டு, கஷ்டம் உண்டு, ஆழம் உண்டு. இவைகள் மத்தியிலும் நாம் வாழுகிறோம் என்பதை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படி நான் வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கப்படுகிறார், உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். நிறைய கவலைகள் நாம் சுமந்திருக்கிறோமா? நிறைய பிரச்சனைகள் நாம் சுமந்திருக்கிறோமா? எல்லாத்தையும் நம்ம தூக்கி இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கப்படுகிறார், உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் மீது வைக்கின்ற பொழுது, அவர் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை நல் வார்த்தைகளாக இந்த உலகத்திலே உங்களுக்கு இருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து இந்த உலகத்திலே உங்களை வழிநடத்துவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் வருகின்ற காலங்களிலே, வருகின்ற மாதங்களிலே நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இதயம் நொறுங்கினோரின்
அவரே கதறல்கள் கேட்டிடுவார், தவறாமல் அழைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், தவறாமல் அழைத்திடுவார். அருளான நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளான நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அன்பு பிதாவே, எங்களை தொடர்ந்து உடைய சுவாமி, நாங்கள் உன் மீது நம்பிக்கை குறைகிறவராக இருந்தால் நம்பிக்கை எங்களுக்கு ஆழப்படுத்தி உண்மை நாம் நெருக்கமாக பிடித்துக் கொள்ளக்கூடிய நம்பிக்கை நாங்கள் வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நல் வார்த்தைகளாக எங்கள் வாழ்க்கையை மாற்றப்பட்டு மகிழ்ச்சியான எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும். சாலமோன் சொன்னதை போல அந்த வசனத்தை நாங்கள் நெருக்கமாக பிடித்துக் கொண்டு வாழ அதுதான் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமாம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவுகள் சிறப்பாக நாராயண கலந்து கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். கடந்த நாட்களில் எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்ததைப் போல நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முதலாம் ஆராதனை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனை 10 மணிக்கும், மாலை ஆராதனை 6:30 மணிக்குமாக நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 10 மணி ஆராதனை நமக்கு முகநூல் வழியாக ஆன்லைன் சர்வீஸாக ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சபை மக்கள் யாரும் பயன்படுத்திக் கொள்ள உங்களை நாங்களோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புடைய பெரிதான கிருபினாலே நம்முடைய வரலாற்று தோத்திர பண்டிகை நவம்பர் மாதம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையான 8/11/2020 ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்கு ஒரே ஆராதனையாக இருக்கும். அந்த ஆராதனை நேரம் காலை 7:30 மணிக்கு நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மக்கள் யாரும் இதை கவனத்தில் கொண்டு இந்த வளர்ந்த தோத்திர பண்டிகை கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். காலை 9 மணிக்கு ஆராதனை முடிந்தவுடனே சபையின் மூலியமாக அனைவருக்கும் காலை உணவும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சபை மக்கள் யாரும் காலை உணவிலேயும் பங்கெடுத்துக் கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நமக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கூட்டங்களை நாம் சரி செய்வதற்காக 5 இடங்களிலே அந்த உணவுகள் பரிமாறுவதற்கென்று இடங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இட நெரிசலை தவிர்த்து இடைவெளி விட்டு காலை உணவுகளை அனைவரும் பங்கெடுத்துக் கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். காலை உணவு ரூபாய் 30. அதற்குண்டான டோக்கன்களை பெற்று இந்த காலை உணவுகளை பங்கெடுத்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். 10:30 மணிக்கு நம்முடைய ஆக்ஷன் விற்பனை ஆரம்பம் செய்யப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலேயும் சபை மக்கள் யாரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சபை மக்கள் ஒரு பொருளை வைத்து ஒரு பொருளை எடுத்துச் செல்ல உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த தோத்திர பண்டிகை கிடைக்கக்கூடிய காணிக்கைகளை வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு வருடத்துக்குள்ளான நம்முடைய பட்ஜெட்டுகளை எதிர்காலத்துடைய வளர்ச்சிகளை நாம் உதவி செய்யும் வழக்கம். அதனாலே நீங்கள் உற்சாகமாக இதில் பங்கெடுத்துக் கொள்ளவும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விற்பனை விழாவை துவக்க வைப்பதற்காக நம்முடைய சபையை சேர்ந்த எஸ். செல்லதுரை கண்மலை கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்கின்ற நம்முடைய சபையை சேர்ந்த திரு எஸ். செல்லதுரை அவர்கள் விற்பனை விழாவை துவங்க வைப்பதற்கு இசைத்துள்ளார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையின் சார்பாக மக்கள் சார்பாக அவர்களையும் வாழ்த்தை வரவேற்கிறோம். ஆண்டுதாமை தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து அதனாலே விற்பனை விழாவை துவங்க வைப்பதற்கு கடவுள் அவர்களுக்கும் திருவை பாராட்டுவாராக. மதியம் 1 மணிக்கு சரியாக 1 மணிக்கு மதியம் அனைவருக்கும் பிரியாணிகள் வழங்கப்படும். ஒரு பொருட்களத்தின் விலை ரூபாய் 100. அதுக்கான டோக்கன்களை கொடுத்து
உங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து தாங்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம் இந்த 6 மாதங்களாக நம்முடைய சபை மூடப்பட்டிருந்தது. இந்த சபை திறக்கப்பட்டு 1 மாதமாக தான் ஆகிறது. அதனால் இந்த வரக்கூடிய காணிக்கைகள் நம்முடைய ஆலயத்தின் வளர்ச்சிக்காக இருக்கும். அதை கற்றுக்கொண்டு நீங்கள் உற்சாகமாக பங்கெடுக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். 12:30 மணிக்கு நம்முடைய பாடல்கள் மூலியமாக நடத்தப்படுகின்ற பரிசு குழுக்கள் புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டிக்கெட்டின் விலை 20 ரூபாய். ஒருவேளை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது அதற்கும் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு தர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆண்டுதோறுமாக கல்லறை திருநாள் நாம் வழக்கமாக அனுசரிப்பது வழக்கம். ஆனால் இந்த வருடம் இந்த கல்லறை திருநாள் அன்று மாலை நடக்கக்கூடிய 4 மணி ஆராதனை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டம் அதிகமாக இருக்கும் என்கிற பட்சத்தில் அந்த கல்லறை கல்வி மூலியமாக முடிவெடுக்கப்பட்டு மாலை நடக்கக்கூடிய அந்த வழிபாடு நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்வோம். ஆனால் கல்லறைகள் திறக்கப்பட்டிருக்கும். சபை மக்கள் அதை ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஆராதனை முடிந்து செல்கிற பொழுது இந்த தசபாக காணிக்கை கவர்களையும் நம்முடைய வரலாறு தோற்றப்படியை நன்றி காணிக்கை கவர்களையும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியாணி டோக்கன் மற்றும் காலை உணவு டோக்கன் மற்றும் டீ காஃபி அதுக்கு ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து அந்த டோக்கன்களை பெற்று செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாளை மாலை நம்முடைய கிளை சபையினுடைய சேசை கீர்த்தனம் சபை பிரதிஷ்டை நாள் மாலை ஆராதனை சரியாக 6 மணிக்கு நடைபெறும். ஒருவேளை இந்த சபையிலிருந்து நீங்கள் யாராவது கேரளத்தில் நீங்கள் ஆராதனை பங்கு பெற வேண்டும் விரும்பினால் நாளை மாலை நடக்கக்கூடிய 6 மணி ஆராதனை கலந்துள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பிரதிஷ்டை நாள் ஆராதனை முடிந்தவுடனே அனைவருக்கும் இரவு உணவும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேலும் விவரங்களுக்கு நம்முடைய சபையினுடைய செயலாளர் மற்றும் பொருளாளரை நீங்கள் சந்திக்கக்கூடிய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். திருமண அறிக்கை. நமது சபை செய்த திரு டி. ஸ்டீஃபன் ராஜ் அவர்களின் மகன் செல்வன் எஸ். மோசஸ் ராஜ்குமார் என்பவரும், நமது கிளை சபை சிஎஸ்ஐ கிறிஸ்துவர் ஆலயம் நியூமுலை நகர் திருச்சபை சேர்ந்த ஐ. ராஜ்குமார் அவர்களின் மகள் செல்வி ஆர். ஐரின் பிரின்ஸ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நமது திருச்சபை சேர்ந்த திரு டி. ரத்தன்ராஜ் அவர்களின் மகன் செல்வன் ஆர். ஜான் தேவானந்த் என்பவரும், சிஎஸ்ஐ கன்னியாகுமரி திருமணம் தடிக்காரன் கோணம் சிஎஸ்ஐ வில்ஸ் நகர் பாஸ்டின் திருச்சபை சேர்ந்த திரு என். சாம்ராஜ் அவர்களின் மகள் செல்வி எஸ். ஆஷா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிக்கைகளுக்கு 3ஆம் அறிக்கை. நமது திருச்சபை சேர்ந்த எம். மணிமுத்து அவர்களின் மகன் செல்வன் எம். ரோஸ் கண்ணன் என்பவரும், திருச்சி தஞ்சை திருமணம் சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் கொள்கலை நகர் திருச்சபை சேர்ந்த ஏ. செல்வகுமார் அவர்களின் மகள் செல்வி எஸ். செல்வராணி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இவர்களை இத்திருமணத்தின் வழியாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணங்கள் யாராவது அறிந்திருந்தால் ஆயிரங்களுக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கணும். பிறகு நாள் கொண்டாடுகிறார்கள். திருமண ஆண்டு கொண்டாடுவதற்காக இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் பாடலாம். ஆண்டவருக்காக நாம் காணிக்கைகளை செலுத்துகிறோம்.
ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களையும் கிருபைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொண்டு வருகிற பரம தந்தையே, உம்மாவுடைய கடைசி ஓய்வு நாளுக்காக உமக்கு நம்ம அடிபாராட்டு கொண்டோம். உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற் பற்றி நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கின்றோம். உங்களுடைய சமூகத்திலிருந்து பலிபீடத்தில் வந்து நன்றி காணிக்கை படைத்த ஒவ்வொரு ஜெபங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலவீனமாக இருந்தோம், கர்த்தர் எங்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்தார். சுகவீனமாக இருந்தோம், கர்த்தர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். பிறந்தநாளை காணவும் வேலைகளை கிடைக்க பெறவும் சந்தோஷத்தோடு வீட்டுமாக தன்னுடைய பணிகளை எல்லாம் திரும்பக்கூடிய வகையிலே அந்த நன்றி காணிக்கை படைத்த அருமையான குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுத்து நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற பெரியவர்கள், பெற்றோர்கள், தாய் தகப்பன்மார், மூப்பர்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிற சுவாமி, ஒவ்வொருடைய வயதான காலங்களும் கூட கர்த்தருடைய அனுகிரகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இருந்து கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷமும் கொடுத்து இந்த ஆராதனை கலந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கவலைகளோடும் வேதனைகளோடும் துன்பங்களோடும் துயரங்களோடும் பலவிதமான பிரச்சனைகளோடு கூட அன்றைய வாழ்ந்து வருகிறேன் மக்களுடைய வாழ்வு பெரிய விடுதலையை கொடுத்து இனி நீ நாமே கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிற சுவாமி. தனிப்பட்ட மக்கள் குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளும். அன்றைய ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாத நிலைமையிலே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறவர்கள், வீட்டிலே சுகம் பெற்று வருகிற மக்கள், அவர்களுக்காக திருச்சபையாக நாம் ஜெபிக்கிறோம். முழு விடுதலையும் சுகத்தை பலத்தை பெற்றுக் கொண்டு வருகின்ற நாட்களிலே கர்த்தர் மேலே அவர்கள் நன்றி காணிக்கையாக தன்னுடைய வாழ்வை ஆண்டவரை உமக்கென்று காணிக்கையாக ஆராதனை வந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியமான சூழ்நிலையை நாம் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். உள்ளூரிலே வேலை செய்கிறவர்கள், தனியார் துறையிலே பணியாற்றுகிறவர்கள், அரசு துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள், பல துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள், வெளியிலே பணியாற்றுகிற மக்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் என்று சொல்லுகிற வகையிலே ஒவ்வொரு திருச்சபை மக்களும் ஆங்காங்கே சிதறியிலிருந்து பணியாற்றி படித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். அவருடைய வாழ்வும் ஆசீர்வாதமாகப்பட ஆண்டவர் தாங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமணமாக திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கச்சிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அவருக்கு வேண்டிய நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை எதிர்காலத்தில் அமைத்துக் கொண்டு கர்த்தர் திரும்பிட்டார். படித்து முடித்து வேலைக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நல்ல வேலை கிடைக்க பெற திரும்பிட்டார் சுவாமி. பலவீனமாய் சுகவீனமாய் நாம் இருந்தோம். கர்த்தருக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து அவர்களும் வருகின்ற காலங்களிலே உமக்கென்று சாட்சியத்திற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அடுத்த வாரம் நடைபெறக்கூடிய வருடாந்திர பண்டிகைக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அந்த பண்டிகையை உடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அதுக்காக இருக்கிற எல்லா முயற்சிகளிலே உடைய கரம் எங்களுக்கு உதவியாக இருந்து ஒத்தாசையாக இருந்து எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. ஆராதனை கலந்து கொள்ள முடியாத நிலைமையிலே ஒவ்வொரு வழியாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், மிக தொலைவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சம்பாத்தியத்தையும் ஆசீர்வதிப்பீராக. பலவீனத்தோடு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பலத்தை கொடுத்து மீண்டுமாக சுபிட்சமாய் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை தருகிறாங்க. இப்படி பல நிலைகளில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு மீதாமே பொறுப்படுத்திக் கொள்ள பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய சபை, சபை மக்கள், எங்களுடைய கிளை சபை, கிளை சபைகளை பணியாற்றிக் கொண்டிருக்கிற எங்களுடைய உதவி குருவார்கள், திருச்சபை மக்கள், போலீஸ் சேகரத்துடைய மற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடந்துகிற போலீஸ் ஜோமுக்காக அடுத்த தொழுநோய் மத்தியில் நடக்கக்கூடிய ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டமாக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிற மேலான தயவுக்காக நன்றி பாராட்டுகிறோம். குறிப்பாக எல்லா மக்களையும் உள்ளடக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் காத்துக்கொண்ட ஆண்டவர் இனியும் நீ தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். மூன்றாவது அறிக்கை மூலியமாக வாசிக்கிற அருமையான குடும்பத்தின் மக்களை ஜெபிக்கிறோம். நடைபெறப்போ ஒரு திருமண ஆராதனையும் தூய பிரசனத்திலிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தின கர்த்தர் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களெல்லாம் எங்களை காத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கருத்தை வாங்கி
ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் பரிசுத்தாவியுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. முடிப்பாளர் அனைவரிடத்து பாமாலை 349வது பாமாலை பாடலும். பாமாலை 349வது பாமாலை.
ஒரு வாழ்க்கை மாற்றங்களை அழகாக அனைத்து பேரையும் ஆசீர்வதிப்பதாக இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். நாமத்தினாலே